ஜூலை 29 முதல் கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? மழை வருமா? வராதா? அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி முதல் இரவிலிருந்து கனமழை மிக மிக தீவிரமாக இருக்கும். இத்தனை நாட்கள் நமக்கு மழை இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல மழை பெய்யல. சில இடங்கள்ல லேசான சாரல் மழை மட்டும் பதிவாகி விட்டுருச்சு. பெரும்பாலான இடங்கள்ல தமிழ்நாட்டுல நமக்கு மழை இல்லாம வானம் ஓரளவு மேகமூட்டமும், வெயில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு மழை உறுதியாகியிருக்கு. ஜூலை 29லிருந்து கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போது. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உஷாரா இருந்துக்கோங்க. ஆனா மற்ற நாட்கள்ல மழை இருக்குமா? இப்ப 29லேருந்து மழைன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி மழை ஏதாவது இருக்கா? இன்றைக்கு, நாளைக்கு அப்டின்னா, லேசானது முதல் மிதமான மழை மட்டும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல இரவு நேரங்கள்ல எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் மிதமான மழையாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு இருந்தாலும், அந்த கனமழை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை 29, 30, 31 மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல விட்டு விட்டு கடுமையான மழை பொழிவு, இரவு நேரங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய மழையும் எதிர்பார்க்கலாம். கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கூடிய இடி மழை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு முன்னெச்சரிக்கையெல்லாம் கடந்த நாட்கள் நம்ம கொடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் தரைக்காற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும். இருந்தாலுமே கூட நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான். இன்றைக்கும், நாளைக்கும் உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. 29லிருந்து கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி 2 நாட்களும், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தீவிரமான பலத்த மழை எச்சரிக்கை உண்டு. அதனால இப்பவே நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் எல்லாமே நம்ம அறிவிச்சுட்டே இருக்கிறோம். இது முன்பதாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாத இறுதியில நல்ல ஒரு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள்ல மிதமான மழை வாய்ப்பு இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல இன்றைக்கும், நாளைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஏதேனும் சில இடங்கள்ல லேசான மழை அல்லது சாரல் மழை மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாலுமே கூட, இந்த மாத இறுதியில உங்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நமக்கு மிதமான மழையினுடைய தீவிரமும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை உண்டு. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இரவு நேரங்களில் மிதமான மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு. தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதங்கள்ல வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை தீவிரம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குறிப்பா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைலாம் வருகிற ஜூலை இறுதியில உங்களுக்கு நல்ல ஒரு தீவிரமான கனமழை உறுதியா இருக்கு. ஆகவே நம்ம வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்கும். ஏன்னா இப்போ வரக்கூடிய மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலுமே எதிர்பார்க்கப்படுது. அதுல குறைஞ்சபட்சம் மிதமான மழையும் அதிகபட்சம் கனமழையாக பதிவாகும். மற்ற எல்லா மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழை பதிவானாலும் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் சற்று கூடுதல் மழை பொழிவும் கிடைக்க போது அடுத்த சுற்று மழை பொழிவுல. அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை கிடைக்க போது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தற்போதைக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தாலும் மழையானது தீவிரமடையும். ஒரு மிதமான மழை வரைக்கும் தென் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். நமக்கு தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும், தென் தமிழ்நாட்டில் மிதமான மழையாகவும் நிச்சயம் வந்து பதிவாகிறோம். ஆகவே அடுத்து வரக்கூடிய ஒரு 4 முதல் 5 நாட்களுக்கு சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் 2 இடங்களுமே விட்டு விட்டு மீண்டுமாக கனமழை பெய்ய தொடங்கிறோம். அடுத்து வரும் நாட்களுக்கும் கனமழை எச்சரிக்கை இருக்கு நீலகிரி மற்றும் கோவையில். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில சமயங்களில் மிதமான மழையானது பதிவாகும். தொடர்ச்சியாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நமக்கு வந்து மழை நீர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்க நம்ம பார்க்க முடியுது. கர்நாடகா பகுதிகளில் குறிப்பாக நமக்கு வந்து அணை பகுதிகள்
கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி அணை உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு நீர் திறப்பு அப்படிங்கிறதும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் உயரும். நிச்சயமாக இந்த 1,00,000 கனஅடி தண்ணீர் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்சமாக இருக்க போகுது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் மாதங்களில் அதிக அளவு நமக்கு மழை தொடர்ச்சியாக கிடைக்க போகுது. ஆகவே நமக்கு 1,50,000 கனஅடிக்கு மேலே நீர் திறப்பு அப்படிங்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா அந்த அளவிற்கு அங்கே அதி கனமழைங்கிறதும் கர்நாடகாவில் வந்து பதிவாக போகுது. தொடர்ச்சியாக மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளேயே நமக்கு நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் 15ஆம் தேதி வரைக்கும் ஆகுமான்லாம் கேட்டிருந்தீங்க. அவ்வளோ நாட்கள்லாம் தேவையில்லை. குறைஞ்சது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 3க்குள்ளேயே நமக்கு மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக இப்போவே நமக்கு மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் 90 அடியை தாண்டி இருக்குது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீர் திறப்பு வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நிச்சயம் நமக்கு விரைவில் இந்த மேட்டூர் அணையானது நிரம்பிவிடும் நண்பர்களே. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.